ஹாய் எவ்ரிவன், இது ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் சேனல். இந்த சேனலில் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து வானலில் ஊற்றிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை எடுத்து முதல்ல வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 7-8 துண்டு கருவாடு அதை வெங்காயம் வதங்கின அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த நேரத்தில் 2 பெரிய தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி நீங்கள் வானலில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கினாட்டி ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவாடுலேயே உப்பு அதிகமாக இருக்கனால நான் அதுக்கு உப்பு சேர்க்கவே இல்லை. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறுங்க. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் மல்லிக்கீரை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கருவாடுத்துக்கு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் தினமும் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம்.